அது ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் கேள்வி கேளுங்களா, அவ்வளவுதான் எனக்கு வந்தது பாருங்க, அப்படியே வேர்த்து கொட்டிடுச்சு. என்ன? வணக்கம் ஐயா. நீங்க புகழ்பெற்ற பகுத்தறிவாதிகள் அப்படிலாம் இருக்காங்கல்ல, மீடியா வெளிச்சத்துல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நபர்கள் கூட நீங்க பழகி இருந்த உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் பகிருங்களேன். புகழ்பெற்ற பகுத்தறிவாளர்னா முதல்ல ஆசிரியரே சொல்லலாம். ம். ஆசிரியர்கிட்ட பேசுறப்போ எல்லாருமே இருக்கும். ஒரு தடவை காணொலி நிகழ்ச்சியில அவர் ஆசிரியர் பேசுறாரு. பேசி முடிச்சோடனே எல்லாரும் வழக்கமா சந்தேகம் கேட்பாங்க. நான் எதுக்கோ எதார்த்தமா அப்படி தலையை சொரியறதுக்காக கையை தூக்கிடுறேன். அவர் உடனே நம்ம இப்ப இருக்கிற துணை பொதுச்செயலாளர் பிரின்ஸ் என்ன பண்ணாரு, தமிழ்ச்செல்வன் கேள்வி கேளுங்க. நான் வேற ஏதாவது தமிழ்ச்செல்வன் நினைச்சு நான் பண்ணாம அவரெல்லாம் பூவை தமிழ்ச்செல்வன் கேள்வி கேளுங்க அப்படின்னாரு. ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் கேள்வி கேளுங்க, அவ்வளவுதான் எனக்கு வந்தது பாருங்க, அப்படியே வேர்த்து கொட்டிடுச்சு. என்ன காரணம்னா, ஆசிரியர் நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆசிரியர் கூட எத்தனையோ தடவை நிகழ்ச்சி நேரில் சந்திச்சிருக்கோம், வணக்கம் சொல்லியிருக்கோம், போட்டோலாம் எடுத்திருக்கோம், ஏதாவது நிகழ்ச்சின்னா போய் பேசியிருக்கோம். ஆனா அவரு தமிழ்ச்செல்வன் பேசுங்கன்னு அப்படியே ஒரு அதிர்ச்சி. சரி, இவ்வளவு பெரிய தலைவர் நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நானும் என்ன பண்றது, எனக்கு எந்த எந்த இதுவும் தயாரிக்கலை. நான் உடனே சாமர்த்தியமா இருக்கு, ஐயா நீங்க எல்லா நிகழ்ச்சியிலும் பேசுறீங்க, இது பண்றீங்க, தேதியெல்லாம் குறிப்பிடுறீங்க, ஞாபக சக்தி. ஆனா நாங்களும் உங்க பேச்சை கேட்கறோம், அறிக்கை படிக்கிறோம், ஆனா அந்த சமயத்துல மறந்துடுறோம் எப்படின்னு. அதுக்கு ஏதாவது அறிவுரை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி முடிஞ்சதுல எனக்கு வேர்த்து கொட்டிச்சு, குடமா கொட்டிச்சு. அப்புறம் அவர் சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது இது இல்லை, குறையும் இல்லை, நீங்க படிக்கிறத 2-3 தடவை ஆழ்ந்து படிங்க, கேட்கறத நல்ல உணர்வுபூர்வமா கேளுங்க, உள் மனசுல வாங்குங்க அப்படின்னு பதிவுனாரு. அன்னையிலேருந்து எந்த புத்தகம் எடுத்தாலும் குறைஞ்சது 2 தடவை, அதிகபட்சம் 3 தடவை படிக்கிற வாய்ப்பை நானே உருவாக்கிக்கினேன். சின்ன புத்தகமா இருந்தா, பெரிய புத்தகமா இருந்தா அந்த ஒரு 1ஆம் அத்தியாயம்னா அந்த 1ஆம் அத்தியாயம் எனக்கு உள்வாங்குற அளவுக்கு படிச்சு வச்சுக்கினேன். அது ஒண்ணு. இது அடுத்தது ஐயா சுபவி பொறுத்தவரை, நாங்க என்னுடைய பையன் திருமணத்துக்காக போய் தேதி கேட்டோம். தேதி கேட்டோன்னா அவர் பொதுவாகவே யாருடைய அலைபேசி எண்ணையும் அவர் பதிவு பண்ண மாட்டாரு. யாராவது பண்ணா கூட அவருக்கு ரிங்கு போகும், அப்படியே கட் ஆயிடும், ஆஃப் ஆயிடும். ஆனா எனக்கு அவர் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. இதுவரை நான் பேசுனா நேரடி தொடர்பு இல்லாம வாய்ப்பு. ஆனா அதுக்காக நான் அவரை தொந்தரவு பண்றது இல்லை, நிகழ்ச்சியில பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு எல்லாரையும் ஒரு எளிமையா அணுக்கமா இணைச்சுன்னு போற ஒரு அவர் பார்க்குறேன். அது மாதிரி அருள்மொழி அம்மா இருக்காங்க, அவங்களும் நிகழ்ச்சி விஷயமா போறப்போ முதல்ல நம்ம வணக்கம் சொல்றோம், இல்லை அவங்க வணக்கம் சொல்லி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பண்பு அதெல்லாம் இவங்க இந்த மாதிரி பகுத்தறிவாளர்கிட்ட தான் நான் கத்துக்கினேன். அதாவது சாதாரண ஒரு இயல்பான குணம் நம்ம கிட்ட இருக்கும், அவங்க வணக்கம் சொன்னாதான் நம்ம சொல்லுவோம், அவங்க ஏன் அந்த எண்ணத்தெல்லாம் மாற்று இந்த மாதிரி பகுத்தறிவாளர் தலைவர்கள்ட்ட தான். நம்ம ஆசிரியர்கிட்ட போனா கூட போதும், அது என்னதான் வேலையா எழுதி நிற்பாரு, எப்ப பார்த்தாலும் நான் உள்ள போற அலுவலகம் போறப்ப எழுந்து நின்று வணக்கம் சொல்லி வாங்கம்பாரு. அது மாதிரி போறப்போ கூட அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு கிளம்புறப்போ எழுந்து நின்று வணக்கம் சொல்லி அனுப்புவாரு, வழி அனுப்புவாரு. இந்த மாதிரி பண்பெல்லாம் அவங்க கிட்ட தான் கத்துக்கினேன். அது ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு. உங்களுடைய திருமண வாழ்வை திருமணத்தையே ஒரு மிக புகழ்பெற்ற கல்வியாளர், இந்தியாவுக்கே ஒரு சிறந்த திராவிட மாடலின் கல்வி அவர் தான் தொடங்கி வைச்சவர். காமராஜர் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் புகழ்பெற்ற கல்வியாளர்னா உங்க திருமணத்தை நடத்தி வச்ச அவர் தான். அவருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட அந்த நட்பு பழக்கம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அரும்பாக்கத்துல நாங்கள் அரும்பாக்கத்தில் இருக்கிறப்போ பஞ்சாட்சரன்னு ஒருத்தர் இருந்தார். அவரு சிறந்த பகுத்தறிவாதி, எளிமையான தோழர். அவர் யார்ட்டையும் தேவையில்லாம பேச மாட்டாரு. ஆனால் பிரச்சனை இது கொள்கை விஷயமா வந்தால் விட்டு கொடுக்க மாட்டார், முரட்டுத்தனமா இருப்பார். அவரோட தொடர்பு எனக்கு கிடைச்சது. எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, நான் 5ஆவது படிக்கிறப்போ அந்த வகுப்புல ஏதோ ஒரு பாடம், வீட்டு பாடம் நான் செய்யலைன்னா ஒரு 5-6 பேர் நாங்க செய்யலை. அப்போ அந்த ஆசிரியர் சுப்பிரமணியன் பேர், அவர் என்ன பண்ணாரு, எங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அப்பெல்லாம் அந்த லாடம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, கீழே உட்காந்து காலை நீட்டினோன்னா காலில் அடிப்பாங்க. உள்ளங்காலில் அடிச்சாங்கன்னா அந்த அடி வாங்குறப்போ வலிக்காது, ஏஞ்சி போன்னு சொல்லுவாரு, அப்பதான் நடக்க முடியாது, அப்பதான் அந்த வலியே தெரியும். அந்த மாதிரி
அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு 3 அடி அடிச்சிட்டாரு. அடிச்சதோட அவர் நிறுத்திருந்தாருன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, எங்க அப்பா வந்து சவர தொழிலாளி. ம். அவரு அதுக்கப்புறம் என்ன குடுத்த வேலையை ஒழுங்கா செய்யலாம். என்னது நான் என்ன உங்களை போய் எல்லாம் பார்க்கறது, உங்களை மாதிரி சரிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னா அந்த வார்த்தை தான் என்ன பாதிச்சது. அதாவது அவர் வேற யாராவது கேட்டிருந்தாருன்னா அது பெருசா தெரிஞ்சிருக்காது. எனக்கு என்ன கேட்டதுனால எங்க அப்பா அந்த தொழில் செய்யறோம் என்ன அது ரொம்ப பாதிச்சு. நான் உடனே சின்ன பையனால அழுதுன்னு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே என்ன வந்துட்டாருனாங்க, இந்த மாதிரி வாத்தியார் கேட்டார் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னா. அப்புறம் எங்க அம்மா அனுப்பிச்சாரு போய் கேட்டுவான்னு. எங்க அம்மா வந்து பெரிய பிரச்சனை பண்ணி பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர் அப்ப இருந்த கல்வி அதிகாரிகள்லாம் வந்தாதான் போவேன்னு சொல்லிட்டு பெரும் ம். பள்ளிக்கூடத்திலேயே அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஒரு கிளாஸ் நடக்க உள்ள சத்தமா பேசி எப்படி நீ என் பிள்ளைய கேட்கலாம், இதே வேற ஒரு பிள்ளைய கேட்டுப்பாரு, ம். என்ன ஒரு மொயிலார் பையனை கேட்டுப்பாரு, ஒரு நாயுடு பையனை கேட்டுப்பாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது. ம். ஏன் நாங்க என்ன இலக்காரமா அப்படின்னு பெரும் பிரச்சனை பண்ணி கல்வி அதிகாரி வந்தாதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன்னு சொல்லிட்டு பெருசா தகராறு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர் கூட இருந்த பக்கத்து அந்த 2 3 ஆசிரியர்கள் வந்து எங்க வீட்டு பக்கத்துல சுத்தி இருந்தாங்களா, அவங்களாம் வந்து ம். வேண்டுகோள் வச்சு இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, ம். நாங்க பாத்துக்கிறோம். அவர் ஏதோ டென்ஷன்லாம் அது எப்படி எந்த வார்த்தை எப்படி வரும், இவனோட எதிர்காலத்தை பள்ளிக்கூடத்துக்கு வர மாட்டேங்கிறான், ம். அவனோட எதிர்காலம் இதுவாகுது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட வந்து அந்த வாத்தியாரே என்கிட்ட வந்து யாரு? ஆசிரியர் பேர் ஆசிரியர் சுப்பிரமணியம். சுப்பிரமணியம் அவர் வந்து இல்லப்பா ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்துல பேசிட்டேன், நான் வந்து சின்ன பையன் 5வது தான் படிக்கிறேன், ம். உணர்ச்சி அதெல்லாம் பேசாதுக்காக தோல்ல தட்டி கொடுத்து மறுபடியும் நீ பள்ளிக்கூடத்துக்கு வாங்கன்னு அவரு கேட்டுக்கிறதுனால அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அது போனப்புறம் எனக்கு இந்த எண்ணம் எங்க ஜாதி உணர்வு இதாயிடுமோன்னு சொல்லிட்டு பார்த்தேன். எங்க அப்பா அப்பதான் இவரு பஞ்சாயத்து என்னை கொண்டு போய் அங்க அவர்கிட்ட விட்டாரு. ம். அப்பதான் அவர் கை பிடிச்சி வளர்ந்தவன் தான் நான். அவர் என்ன பண்ணாருன்னா சுந்தரடி கிட்ட கொண்டு போய் என்னை விட்டாரு. ம். விட்ட உடனே நான் அப்போ வந்து ஐயா வந்து ஓய்வுல இருந்தாரு. அவர் சொல்ல சொல்ல நான் எழுதுவேன் கட்டுரைலாம், அறிவழிக்கு தேவையான கட்டுரை, அவருடைய இதெல்லாம் நினைவறைகள்லாம் நான் தான் எழுதுவேன். அவர் சொல்லுவாரு, நான் எழுதுவேன். அப்புறம் அவர் குரு பார்ப்பாரு, இப்படியே தொடர்பு. அது வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் போயிடுவேன். அங்கேருந்து அரும்பாயிருந்து நடந்தே போயிடுவேன். போயிட்டு அந்த மாதிரி இருந்தப்போ தான் தொடர்பு இருந்து 10வது நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன். ம். ஃபெயில் ஆனவொன்னா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, இல்லை நீ மறுபடியும் படினோன்னா மறுபடியும் படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் அப்பா கிட்ட வசதி இல்லை. பஞ்சாட்சரம் வந்து யாருக்குமே 10 பைசா தரமாட்டார், கடன் தரமாட்டாரு, ம். இது பண்ண மாட்டார். அவரே அப்பவே வந்து 700 ரூபாய் என்னவோ ஆச்சு இந்த டுடோரியலுக்கு. ம். அதுக்கு சேர்த்தார். அவர் தான் காசு கொடுத்து நான் சேர்க்கிறேன், அவனை படிக்க வைக்கிறேன். அதனால அந்த வாய்ப்பை நான் வந்து அந்த பருவத்துல சரியா பயன்படுத்திக்கல. 10வதோட என்னுடைய படிப்பு முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஐயாவோட வந்து நெருக்கமா இருக்கிற வாய்ப்பு இந்த இதுதான் வேலையாயிடுச்சு. ம். அவரு இந்த கட்டுரைலாம் எழுதுறப்போ போறது, அவருக்கு தேவையான உதவிகள், சின்ன சின்ன உதவிகள்லாம் செஞ்சுன்னு அவர்கிட்ட நெருக்கமாக இப்போ எனக்கு திருமணங்கிற சூழ்நிலை வந்தது. ம். அந்த அப்போ என்னாச்சுன்னா இவங்க வீட்டில் வந்து பொண்ணு பார்த்து எங்க சொந்தம் தான், அத்தை பொண்ணு தான், மாமா பொண்ணு பேசிட்டோம். ஆனா நான் என்ன பண்ணேன், அவர் தலைமையில தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ அவர்கிட்ட போய் கேட்டோன்னா அவர் எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, வேற யாராவது வச்சுக்கோ, வருத்தப்படாதன்னாரு. இல்லையா உங்க தலைமையில தான் திருமணம் பண்ணா பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிச்சேன். சரி என்ன தேதினாரு. ஐயா கொடுக்குற தேதி தான். இல்லை நீங்க யாராவது தேதி பார்த்துருக்கீங்க? இல்லையா நீங்க கொடுக்குற தேதி தான் எங்களுக்கு பொன்னாள். ம். அப்படியே இருந்தாலும் அவர் சிரிச்சாரு. அப்படியே நான் காலண்டர் எடுத்து பார்த்துட்டு சரி 8ஆம் தேதி வச்சுக்கலாமான்னு. வச்சுக்கலாம் ஏன்ட்டாரு எங்க அப்பா உடனே. ரைட். அப்புறம் வீட்டில் தான் என்னால் வெளியெல்லாம் வர முடியாதுன்னா வீட்டுக்கு ஒரு 20 பேர் மட்டும் வாங்க அப்படின்னாரு. சரின்னு. அதுக்கப்புறம் நான் ஒரு கொஞ்சம் மேதாவித்தனமா ஐயா ஒரு சின்ன தாலி கட்ட மாட்டேன்னாரு. அவர் உடனே சிரிச்சின்னு தோல்ல தட்டி கொடுத்து அதெல்லாம் ரொம்ப மொத்தத்தனமாலாம் கொள்கை இது பண்ணாத, ம். இப்ப நீ தாலி கட்டிக்கோ, அந்த அம்மாவுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க கட்டுறாங்க, கட்டாட்டி போறாங்க, அது அவங்க விருப்பம்னாங்க. இல்ல பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரம் அவர் வந்து பகுத்தறிவு சமாதான இயக்கம்னு அந்த இடத்துல வச்சிருந்தாரு. பெரியாரோட நெருங்கி பழகினாரு. ஆசிரியர்கள்லாம் நல்ல நெருக்கமா இருப்பாரு. சகுப்பு சட்டை தான் போட்டு வருவாரு. போட்டு வந்து கூட்டத்துல வந்து கடைசியா உட்காருவாரு, முன்னாடிலாம் உட்கார மாட்டாரு. ஆசிரியர் வந்து அவர் பேர் சொல்லாம எந்த கூட்டத்திலையும் அதுக்கப்புறம் பேசுனதுக்கு அவர் பேர் சொல்லி முடிச்சுட்டு தான் பேசவே ஆரம்பிப்போம். அந்த அளவுக்கு ஆசிரியர்கிட்ட இருக்கும். ஆசிரியர்கிட்ட வந்து
பாராட்ட வேண்டிய விஷயத்த பாராட்டுவாரு, எதுக்க வேண்டிய விஷயத்த அவர்கிட்ட டைரக்டா போய் இந்த ஏஜென்ட்டுங்கெல்லாம் வைக்க மாட்டாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த இது நீங்க தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4, 5 கொள்கை முடிவெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த வயசுலயே. அந்த மாதிரி நெருக்கமானவர். அவர் வந்து ஒரு எதிர்பாராத விபத்துல இறந்துட்டாரு. அது எல்லாருக்குமே இழப்பு. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில பெரிய இழப்பு. பஞ்சாட்சரம் இறந்துட்டாரு. காரணம் சுந்தரவடி அவர் தலைமையில தான் திருமணம் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க தாலி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படி கழட்டி மாட்டினாங்க. இப்போ வந்துட்டு தேவைன்னா வெளியே போனா வச்சுக்கிற அது ஒரு நகை மாதிரி ஆயிடுச்சு. தாலிங்கிறது முக்கியம் இல்லை. இதாயிடுச்சு. இவ்வளவு நேரம் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் உங்களுடைய அனுபவத்தையும் எங்களோடு விவாதிச்சு எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுத்ததுக்கு, என்னையும் இந்த காணொலி காட்சி மூலமா அறிமுகப்படுத்தியதுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி விடுக்கிறேன்.